இந்த கட்டுரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட ஆரம்பிக்குது. ஈவே ரா, அதாவது பெரியார், ஒரு கூட்டத்துல மக்களை பார்த்து முட்டாள்களே, மடையர்களே அப்படின்னு சொன்னதா ஒரு செய்திய மூலம் மேற்கோள் காட்டுது. ஆமா, விடுதலை ஞாயிறு மலர்ல வந்த செய்தியாம் அது. நெஞ்சு துணிவுக்கு ஒரு பெரியார் அப்படிங்கிற தலைப்புல. ம். எதுக்கு அப்படி சொன்னாருன்னு கேட்டதுக்கு, சமூகத்துல இருக்கிற மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டி அவங்கள கொஞ்சம் சிந்திக்க வைக்கத்தான் அப்படி கூப்பிட்டேன்னு அவர் சொன்னதாகவும் மூல சொல்லுது. ம். கட்டுரையாளர் இதை எதுக்கு இங்க சொல்றாருன்னா, அன்னைக்கு பெரியார் அப்படி மக்களை சிந்திக்க தூண்டினாரு. ஆனா இன்னைக்கு பெரியாரியவாதிகள்னு சொல்லிக்கிறவங்க சில விஷயங்கள்ல சரியா சிந்திக்கிறது இல்லையோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓ. அத கொஞ்சம் காட்டமாவே சொல்றாரு. பெரியார் புத்தியில் சிந்திக்கிற தீக்கா ஆசாமிகளின் அறிவை பார்க்கையில், ஏ முட்டாள்களே, மடையர்களே என அழைக்கத் தோன்றுகிறது அப்படின்னு மூலத்துல இருக்கு. இது அந்த ஆசிரியரோட பார்வை, நாம அதை அப்படியே சொல்றோம். சரி. இதுக்கு முக்கிய உதாரணமா அவர் காட்டுறது தான் அந்த பொதுநல வழக்கு விஷயம். மார்ச் 27, 2018 விடுதலை பத்திரிகை செய்தியை பத்தி பேசுறாரு. ஆமா. முஸ்லிம் ஆண்கள் பலதார மணம் செய்யறதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல பொதுநல வழக்கு. அந்த செய்திக்கு விடுதலை என்ன கருத்து சொல்லியிருக்குன்னு மூலம் காட்டுதுன்னா, ஹிந்து கடவுள்கள் பலதார மணம் செய்துள்ளார்களே, சிவனுக்கே 2 மனைவிகள்னு கதை இருக்கே, அதையும் சேர்த்து தடை செய்தால் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு. ம். இந்த கருத்தை தான் மூல ஆசிரியர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அவர் என்ன கேக்குறாருன்னா, சொல்லுங்க. செய்தி இஸ்லாமிய பெண்களோட உரிமை பிரச்சனை பத்தினது, பலதார மணத்தால அவங்க படுற கஷ்டம் பத்தி. அதுக்கு தீர்வுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. ஆமா. சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லாம, சம்பந்தமே இல்லாம இந்து கடவுள, அதுவும் புராணத்துல வர்ற சிவனை எதுக்கு இங்க இழுக்கணும்? இது அடிப்படை அறிவு இல்லாம, ஒரு யோக்கியத்தன்மை இல்லாம, பிரச்சனைய திசை திருப்புற மாதிரி இல்லையா அப்படின்னு மூலம் கேக்குது. இது நியாயமான கேள்வி மாதிரி தெரியுதே. இது அறிவு நாணயமற்ற செயல் அப்படின்னு மூல ஆசிரியர் பாக்குறாரு. ஆமா, பிரஷ்ன ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கிற நடைமுறை பத்தினது. வழக்கு தொடுத்தது பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்கள், ஆனா பதில் வருது இந்து புராணத்தை பத்தி. இந்த கேப் ஏன் வருது? மூல ஆசிரியர் அதான் கேக்குறாரு. செய்தி எதை பத்தியது, யாரு பாதிக்கப்பட்டிருக்கா, ஏன் வழக்கு போட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி பதில் சொல்லணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லையா அப்படின்னு காட்டமா கேக்குறாரு. இங்கதான் கி வீரமணி ஒரு கல்யாணத்துல பேசுனதா ஒரு விஷயத்த மூலம் கொண்டு வருது. என்னது அது? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனிதனுக்கு திறமை இல்லையனால் கூட மன்னித்து விடலாம், அவன் நாணயக்கேடானவனாக இருந்தால் அவனை மன்னிக்கவே முடியாது, நம் நாடு இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணமே நாணய குறைவு அப்படின்னு பேசினாராம். ஓ, அப்போ இந்த மேற்கோளே வச்சு. ஆமா, இந்த மேற்கோளையை சுட்டிக்காட்டி விடுதலை பத்திரிகை இந்த விஷயத்துல நாணய குறைவா நடந்துகிட்டு இருக்குன்னு மூல ஆசிரியர் விமர்சிக்கிறார். விடுதலை தனக்கு நாணயமும் இல்லை, திறமையும் இல்லை என நிரூபித்துள்ளது அப்படின்னு கூட அந்த கட்டுரையில சொல்றார். அப்போ இது ஒரு மாதிரி செலக்டிவ் பகுத்தறிவா? அதாவது ஒரு மதத்தை விமர்சிக்கும் போது இருக்கிற வேகம் இன்னொரு மத விஷயத்துல இல்லையா? அப்படி ஒரு சந்தேகத்தை மூல ஆசிரியர் வைக்கிறாரா? சரியா சொன்னீங்க. அதைத்தான் அவர் வலுவா முன்வைக்கிறாரு. இஸ்லாத்துல இருக்கிற பலதார மனம் பத்தி பேசணும்னா அந்த மத சட்டங்கள், அதனால பாதிக்கப்பட்டவங்க நிலைமை பத்தி தானே பேசணும். ஆமா. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம சிவனை பத்தி பேசுறதுல என்ன பகுத்தறிவு இருக்கு? இது அடிப்படை அறிவு இல்லாததால இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படின்னு மூலம் கேள்வி கேக்குது. வேற காரணம்னா பயம்னு கூட மூல ஆசிரியர் சொல்றாராம். ஆமா, சில உதாரணங்களை காட்டுறாரு. சல்மான் ருஷ்டி, தஸ்லீமா நஸ்ரின் மாதிரி எழுத்தாளர்கள் இஸ்லாமிய நம்பிக்கைகளை விமர்சிச்சதுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஆமா, பெரிய விளைவுகளாச்சு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாமளும் ஆளாக வேணான்னு கி வீரமணியோ இல்ல விடுதலையோ நினைக்கிறாங்களோ, அதனால நேரடியா இஸ்லாமிய நடைமுறைகளை விமர்சிக்காம கொஞ்சம் சேஃபா இருக்கட்டும்னு ஹிந்து கடவுள்கள் பக்கம் விமர்சனத்தை திருப்புறாங்களோ அப்படின்னு மூல ஆசிரியர் ஒரு ஊகமா சொல்றாரு. உண்மையை பேசிவிட்டு அப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக கி வீரமணி தயாராக இல்லை, அதனால் சிவனோடு நிறுத்தி கொண்டார்கள் அப்படின்னு மூலத்துல எழுதியிருக்கா? ஆமா, அப்படிதான் எழுதியிருக்கு. பெரியாரே சொன்னதா ஒரு கருத்தையும் மூலம் இங்க ஞாபகப்படுத்துது. புரியாமலேயே சொல்லுகிறவன், தெரியாமல் சொல்லுபவன் மடையன், தெரிந்து வைத்துக்கொண்டே இதில் ஏதாவது பங்கு கிடைக்காதா என்று பார்ப்பவன் அயோக்கியன். இத வச்சு பார்த்தா மூல ஆசிரியர் பார்வையில இப்போ இருக்கிற பெரியாரியவாதிகள் எந்த வகையில வராங்க? மூல ஆசிரியரோட வாதப்படி இவங்க தெரிஞ்சும் உண்மைய மறைக்கிறாங்க. ஆனா அதுல ஏதோ பங்கு கிடைக்கும்னு இல்ல, மாறா ஒரு உயிர் பயத்துல மூடி மறைக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஓ, பயத்தினால. அதனால பெரியார் சொன்ன அந்த அயோக்கியன் டெஃபினிஷன்ல வரலன்னாலும் பயத்தினால உண்மைய பேச தயங்குறாங்க.
இதுவும் ஒரு விதமான நேர்மை குறைவுதான்னு மூல ஆசிரியர் கருதுறாரு. அப்போ பகுத்தறிவுங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா மதங்கள் விஷயத்திலயும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணப்படலைங்கிறது தான் மூலத்தோட மையமான குற்றச்சாட்டு. சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. இது கொஞ்சம் சீரியஸான குற்றச்சாட்டு தான். பகுத்தறிவு இயக்கத்தோட அடிப்படையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த பார்வை பெரியார் காலத்துல எப்படி இருந்ததுன்னோ மூலம் பேசுதா? பெரியாருக்கே மத்த மதங்கள் பத்தின அறிவு எப்படி இருந்ததுன்னு கேள்வி எழுப்புதா? ஆமா. கட்டுரை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஈவே ராமசாமியோட மத்த மதங்கள் பத்தின புரிதலையே கேள்விக்குள்ளாக்குது. 1958ல மேலவாளாடிங்கிற ஊர்ல பெரியார் பேசுனதா ஒரு மேற்கோள் காட்டுது. என்ன சொல்லிருக்காரு அதுல? அதுல அவரு முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் உண்டு, மதம் உண்டு, அவர்கள் கடவுள் எப்படி இருக்கிறதென்றார்கள். அன்பு, ஒழுக்கமான, நேர்மையான ஒரு கடவுள், அதற்கு உருவம் இல்ல. இந்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுளுக்கு பெண்டாட்டி, வைப்பாட்டி, வேறு எந்த நாட்டுக்காரனாவது செய்கிறானா அப்படின்னு பேசுனதா மூலம் காட்டுது. சரி, இந்த மேற்கோளை வச்சு மூல ஆசிரியர் என்ன சொல்ல வர்றார்? ஆ இத பெரியாருக்கு மத்த மதங்கள், குறிப்பா இஸ்லாம் கிறிஸ்தவம் பத்தின சரியான புரிதல் இல்லாம இருந்திருக்கு அப்படின்றதுக்கு ஆதாரமா மூல ஆசிரியர் பார்க்கறாரு. அப்படியா? ஆமா, இந்து கடவுள்களுக்கு மட்டும்தான் மனைவி, வைப்பாட்டின்னு சொல்றது மத்த மதங்களை பத்தின அடிப்படை அறிவு கூட இல்லாத பூஜ்ய அறிவுன்னு சொல்றாரு. இது ஒரு முட்டாள்தனமான புரிதல் அப்படின்னு மூலம் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. எதையும் முழுமையாக தெரிந்து பேச வேண்டும், இல்லையென்றால் பேசக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவு கூட கிணற்றுத் தவழை ஈவ ராமசாமிக்கு ஒருபோதும் இருந்தில்லை அப்படின்னு கூட மூலத்துல இருக்கா. ஆமா, அந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் இருக்கு. இது பெரியாரோட தனிப்பட்ட புரிதல் குறைபாடு மட்டுமா, இல்ல அதுக்கு மேலேயும் பாதிப்பு இருக்கணும் மூலம் சொல்லுதா? மூலம் என்ன கேக்குதுன்னா, தலைவருக்கே அந்த அறிவு இல்லைன்னா தொண்டர்களுக்கு எப்படி வரும்? அவருக்கே இல்லாத அறிவு அவர் அடிமைகளுக்கு தான் இருக்க போகிறதா அப்படின்னு கேட்டுட்டு, அதனால தொண்டர்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு மூலம் சொல்லுது. அப்போ பெரியாரிய வாதங்களோட அஸ்திவாரத்திலேயே மத்த மதங்கள் பத்தின ஒரு ஒரு தலைப்பட்சமான பார்வை அல்லது அறிவு குறைபாடு இருந்திருக்கலாம்னு மூலாசிரியர் குற்றம் சாட்டுறார். ஆமா, இது அவங்களுடைய மொத்த பகுத்தறிவு அணுகுமுறையோட நம்பகத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குதுங்கிறது தான் மூலத்தோட வாதம். சரி, இது பெரியார் அவரோட புரிதல் பத்தின மூலத்தோட விமர்சனம். இப்ப திரும்பவும் அந்த விடுதலை பத்திரிகை விஷயத்துக்கு வருவோம். விடுதலை தன்னோட கருத்துல எதெல்லாம் கவனிக்க தவறிடுச்சுன்னு சில நிஜ உலக சூழல்களை மூலம் சுட்டி காட்டுது இல்லையா? அது முக்கியம்படுது. நிச்சயமா, அதுதான் இந்த மூலத்தோட வாதத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கிற இடம். முதல் விஷயம், இந்த பொதுநல வழக்க யார் போட்டா? சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பெண்களே போட்டிருக்காங்க. பழ திருமண முறை இன்றைக்கு இஸ்லாத்துல மட்டும் உள்ளதால் இஸ்லாமியர்கள் தான் இந்த பொதுநல வழக்க போட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு மூலம் அழுத்தமா சொல்லுது. ஆனா விடுதலை இதை கவனிக்கலையா? விடுதலை பாதிக்கப்பட்ட பெண்களோட பார்வையிலிருந்து இந்த பிரச்சனைய பார்க்காம, வெறும் இந்து மதத்தையும் சிவனையும் கிண்டல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா மட்டும் இந்த செய்தியை பயன்படுத்திக்கிச்சுன்னு மூலம் குற்றம் சாட்டுது. ஓ, இது எப்படி பெண்ணியமாகும், இது எப்படி பகுத்தறிவாகும் அப்படின்னு மூலம் கேக்குது. பாதிக்கப்பட்டவங்களோட குரலை கேட்காம வேற எங்கேயோ கவனத்தை திருப்புறது தான் அவங்க நோக்கமா இருந்திருக்குன்னு மூலம் பாக்குது. இந்த நிஜ உலக சூழலை இன்னும் விளக்க 2015ல உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் மூலம் சொல்லுது. ஆமா, 2015ல அகிலேஷ் யாதவ் முதலமைச்சரா இருந்தப்போ அவங்க அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டது. 2 மனைவிங்க இருக்கிற ஆண்கள் ஸ்கூல்ல உருது டீச்சரா வேலை செய்ய தகுதி இல்லாதவங்கன்னு. சரி ஜே, அப்போ முஸ்லிம் சட்டவாரிய உறுப்பினர் லக்னோ இமாம் ரஷீத் பிரங்கி மஹலி என்ன சொன்னார்னு மூலம் குறிப்பிடுது. அவர் ஒரு ஆண் 4 மனைவி வரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. அரசாங்கத்தோட இந்த உத்தரவு இஸ்லாமியர்களோட உரிமைகள்ல தலையிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாராம். ஓ, இந்த சம்பவத்தை சொல்லி மூலம் என்ன சொல்ல வருது? மூலம் கேக்குது, சிவனின் திருமணத்தை பற்றி பேசிய தீகா ஆசாமிகள் 4 திருமணம் எங்கள் மத உரிமை என்ற இந்த நபரிடம் தங்கள் பகுத்தறிவை காட்ட மறந்து மண்டியிட்டது ஏன்? இதுவா பகுத்தறிவு? அதாவது நேரடியா இஸ்லாமிய சட்ட உரிமைன்னு பேசும்போது அங்க பகுத்தறிவு பேசல, ஆனா சம்பந்தமில்லாத இடத்துல இந்து புராணத்தை விமர்சிக்க மட்டும் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. சரியா புடிச்சிங்க. அங்க பகுத்தறிவு வேலை செய்யலன்னு மூலம் குற்றம் சாட்டுது. இன்னொரு உதாரணமும் இருக்குல்ல. 2016ல முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு போட்டது. ஆமா, அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க. அதுல பலதார மணங்கிறது ஷரியா சட்டப்படி ஒரு வரமே ஒழிய சாபம் அல்ல
அப்படின்னு வாதாடினாங்கன்னு மூலம் குறிப்பிடுது. வரமா? ஆமா, இன்னும் ஒரு படி மேல போய் தனிநபர் சட்டங்கள்ல கோர்ட்டு தலையிட முடியாதுன்னும், ஒருவேளை பலதார மணத்துக்கு அனுமதி இல்லைன்னா ஆண்கள் முதல் மனைவிய விவாகரத்து செய்யாமலே தப்பான உறவுகள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்குன்னும் அந்த மனுல சொன்னதா மூலம் மேற்கோள் காட்டுது. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் இஸ்லாமிய சட்ட உரிமைன்னு ஒரு வாதம், இன்னொரு பக்கம் அது வரம்னு சொல்லி கோர்ட்ல மனு தாக்கல். இதெல்லாம் நிஜத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஆனா விடுதலை பத்திரிக்கை இது எதையுமே பேசாம சம்பந்தமே இல்லாம ஹிந்து கடவுளை பத்தி கருத்து சொன்னதுதான் மூல ஆசிரியரோட பெரிய வருத்தம் இல்லையா? அதுதான் அவரோட கோபமே. கி. வீரமணி ஒரு வக்கீல், ஒரு பத்திரிகை ஆசிரியர் வேற. நாட்டுல இவ்ளோ பெரிய விவாதங்கள் நடக்குது. முஸ்லிம் பெண்களே வழக்கு போட்டிருக்காங்க. சட்ட வாரியமே கோர்ட்ல இப்படி வாதாடுது. ம். இது எல்லாம் கவனிக்காம, ஒரு செய்தியை முழுசா உள்வாங்காம, சம்பந்தமே இல்லாம இந்து மதத்தை விமர்சிச்சு கட்டுரை எழுதுறது எந்த விதத்துல நேர்மையான பத்திரிகை செயல்பாடு இல்ல பகுத்தறிவு செயல்பாடு அப்படின்னு மூலம் கடுமையா கேள்வி எழுப்புது. ஒரு செய்தியே முழுசா புரிஞ்சுகிட்டு நாணயமா எழுத தெரியலன்னு மூலம் விமர்சிக்குது. ஆமா, ஆக இந்த மூல கட்டுரையோட முக்கிய வாதங்களை நம்ம தொகுத்து பார்த்தா அது பெரியாரியவாதிகள், குறிப்பா விடுதலை பத்திரிகை மேல சில ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்குது. ஆமா, அதாவது அறிவுசார் நேர்மை இல்லாம இருக்கிறது, இன்டலெக்சுவல் டிஸானஸ்டி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுத்தறிவு பயன்பாடு, குறிப்பா இந்து மதம் இஸ்லாம் விஷயத்துல வேறுபாடு காட்டுறது. குறித்த விடுதலை பத்திரிகையோட கருத்தையே மையமா வைக்குது அந்த மூலம். சரி. இறுதியா இந்த மூலம் உங்களை ஒரு முக்கியமான கேள்வியோடு விட்டுட்டு போகுது. அதாவது, உணர்வுபூர்வமான மதம் கலந்த சமூக பிரச்சனைகளை நாம விவாதிக்கும் போது உண்மையான, நேர்மையான, நிலைத்தன்மையான பகுத்தறிவு ஆய்வுன்னா என்ன? நல்ல கேள்வி. எந்த கருத்து பயத்தினாலேயோ இல்ல ஒரு சார்பு நிலையாலேயோ இல்ல வெறுமனே தகவல் பற்றாக்குறையாலேயோ பாதிக்கப்படாம இருக்கு? குறிப்பா மதம் சார்ந்த விஷயங்கள்ல பொதுவெளியில பேசுறவங்களுடைய கருத்துகளின் யோக்கியதைய, அவங்களோட நேர்மைய, தகுதிய நாம எப்படி எடை போடுறது? ஆமா. இந்த மூலத்தோட பார்வையிலிருந்து பார்த்தா, ஒரு வாதம் பகுத்தறிவுன்னு சொல்லப்பட்டதாலேயே அது முழுமையான உண்மையாவோ நேர்மையானதாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒரு சவாலான கருத்தை முன்வைக்குது. இது நீங்க யோசிக்க வேண்டிய